ஈமானை பொறுத்தளவில் நாம் ஈமானை சுமந்தவர்கள் என்று எல்லோரும் பேசுகிறோம். பொதுவாக நாம் நம்புகிறோம், நாம் ஈமானை சுமந்து கொண்டிருக்கிறோம் என்று நம்புகிறோம். எங்களுக்குள்ள அந்த சிந்தனை இருக்குது. நாங்கள் ஆமன்து பில்லா சொல்லிட்டோம், வ மலாயிக்கத்திஹின்னு சொல்லிட்டோம், வ குத்துபிஹி வ ருசுலிஹி, இப்படி நாம் சொன்னதனால் நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று நாம் நம்புகிறோம். ஆனால் சில வேளைகளில் நாம் ஈமான் கொள்ளவில்லை. நம்முடைய ஈமானை பார்க்கிற நேரத்தில் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய ஈமான் என்ன என்று பரிசீலித்து பார்க்கிற நேரம், உரசி பார்க்கிற நேரம், சில வேளைகளில் நாம் ஈமான் கொள்ளலையா என்ற சந்தேகம் நம்ம எல்லாருக்கும் வந்துடும். சில நேரத்தில் உண்மை நாம் ஈமான் கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. அப்படியும் இருக்கிறது. நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இஸ்லாம் பரவுது. ஆராபிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. கிராமவாசிகள், காட்டரபிகள் இஸ்லாமத்தை கூட்டம் கூட்டமாக ஏற்றுக்கொண்டு சூரா ஹுஜராத் 49வது அத்தியாயத்தை வீட்டுக்கு போய் படித்து பார்த்தீங்கன்னா இந்த வசனம் வரும். காலத்தில் ஆராபோ ஆமன்னா, கிராமவாசிகள் ரசூல்லாட்ட வந்து இப்போ எல்லாரும் ஈமான சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் சொல்கிறாங்க, யார சொல்லலாம், ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம், யார சொல்லலாம், அல்லாஹ் அவன் நம்பிட்டோம் அப்படின்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்கள பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, அல்லாஹ் சொல்கிறான், இப்போ ரசூல்லாவுக்கு தெரியாது ஈமான் கொண்டுட்டோம்னா ஈமான் கொண்டுட்டாங்க. ரசூல்லா முன்னாடி ஈமான் கொண்டுட்டோன்றாங்க. அல்லாஹ் சொல்றான், குல், நபியை சொல்லுங்க, லம் துமினு, அவங்க ஈமான் கொள்ளவே இல்லைன்னு சொல்லுங்க. ஒரு சாரார் வந்து ஈமான் கொண்டதா சொல்றாங்க. அல்லாஹ் நபிக்கு சொல்றான், என்ன கல்ப பொழுது பார்க்கல அந்த நபிக்கு, அவங்க நிஜமா ஈமான் கொண்டேன்னு தான் நினைச்சிட்டு வர்றாங்க. அவங்க தொழுகிறாங்க, தொழுகையெல்லாம் மறுக்கல, ரசூல்லா பின்னாடி நின்று தொழுகிறாங்க. அவங்க இஸ்லாத்தை எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டாங்க. அவர்கள் ஆமன்னான்னு சொல்ற நேரம் அல்லாஹ் சொல்ற, நீங்க ஈமான் கொள்ளவே இல்லையா? அப்படி அப்ப அது அவங்களுக்கு மட்டும்தானா, எங்களுக்கு இல்லையா? நாங்கள் ஆமன்னான்றோம், நிஜமா ஆமன்னாவா, நிஜமா ஈமான் கொண்டிருக்கிறோமா? யாரு சொல்லுவா? அல்லாஹ் ரசூலுல்லாவுக்கு அந்த நேரத்தில் சொல்லி கொடுத்தான். பள்ளிவாசல் ஒரு ஆள் தொழுந்தார். அவர் போய் தொழுந்துட்டு வர நேரம் வந்து ரசூலுல்லாவுக்கு சலாம் சொல்றாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் அப்படின்றார். ரசூலுல்லாஹ் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அவரை பார்த்துட்டு, தொழுந்தவரை பார்த்துட்டு, இன்னக்கலம் துசல்லி ஃபர்ஜி ஃபசல்லி என்ன, ஏப்பா நீ தொழவே இல்லைப்பா, போய் திரும்பி தொழுந்துட்டு வாங்கன்றாங்க. அவர் திரும்ப போய் தொழுகிறாரு. ரசூலுல்லாஹ் எப்படி சரியா அப்படின்னு கேட்குறாரு. இன்னக்கலம் துசல்லி ஃபர்ஜி ஃபசல்லி, நீங்க தொழவே இல்லைம்மா, திரும்ப போய் தொழுங்கன்றாங்க. 3வது முறை அவர் தொழுந்துட்டு வந்து ரசூலுல்லாஹ்க்கு திரும்ப ரசூலுல்லாஹ் கிட்ட வராரு. ரசூலுல்லாஹ் திரும்ப சொல்றாங்க, தொழவே இல்லை, தொழவே இல்லைன்றாங்க. லம் துசல்லி, தொழவே இல்லைப்பா, ஃபர்ஜி ஃபர்ஜி ஃபசல்லி, திரும்ப போய் திரும்ப தொழுந்துட்டு வாங்க. நாம நினைக்கிறோம் நம்ம தொழுகை எல்லாம் கபூல் ஆகிட்டு, நாம நினைக்கிறோம் எங்க தொழுகை அல்லாஹ்ட்ட அங்கீகாரம், அதாவது அல்லாஹ் கபூல் ஆக்கிட்டாண்டு. பெருமானாருக்கு அல்லாஹ் ஒரு சிலர்களை பார்த்து இதை சொல்லுவதற்கு அந்த வாய்ப்பை கொடுத்தான். ரசூலுல்லாஹ் எங்க முன்னாடி இருந்தா நம்ம 100க்கு 100% 100க்கு 50 பூஜ்ஜியமான்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. ஏப்பா நீங்க தொழுந்தீங்களா இல்லையா? நாம் நம்புகிறோம், நாம் தொழுகிறோம் என்று, நாம் நம்புகிறோம், நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கல்ப பொளந்து பார்க்கல, அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். அந்த ஆராபிகள் வந்து அவங்க ஏமாத்தலாம் சொல்லலை, நிஜமா தான் சொல்றாங்க, ஆமன்னான்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குல் லம் துமினு, சொல்லுங்க ஈமான் கொள்ள, மௌத்துக்கே சொல்றாங்க, நீ ஈமான் கொள்ளலப்பா, வலாக்கின் கூலு அஸ்லம்னா என்றாலும் அவங்க என்ன சொல்லணும் தெரியுமா? முஸ்லிம் என்று சொல்லட்டும், மூமின் என்று சொல்லக்கூடாதான். அஸ்லம்னா கட்டுப்பட்டுட்டோம். ஈமான் கொள்வது வேற, மூமின் என்பது வேற, முஸ்லிம் வேற. குர்ஆன் பிரிக்குது. சூரா ஹுஜராத்தில் அல்லாஹ் சொல்றான், கூலு அஸ்லம்னா, அஸ்லம்னா தான் சொல்லணும். அவங்க என்ன சொல்லணும்? கட்டுப்பட்டுட்டோம், எல்லாரோட சேர்ந்து தொழுந்துட்டோமா. இப்போ பள்ளியில் நம்ம தொழுந்தோம், அஸ்லம்னா முஸ்லீம் ஆகிட்டோம். நம்ம ஹஜ்ஜி செஞ்சுட்டோம், முஸ்லீம். நோம்பு முடிச்சிட்டோம், முஸ்லீம். ஈமான் அவர்கள் கல்புகளுக்குள் இன்னும் நுழையவே இல்லை என்கிறான் அல்லாஹ். இன்னும் நுழையவே இல்லை. அவங்க எப்படி ஈமான்தாரி என்று சொல்லுவாங்க? சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிற பாக்கியத்தை கொடுத்தான் இறைவன். அவர்கள் கல்வியில் ஈமான் நுழையவில்லை என்கிறான். இன்னும் ஈமான் நுழையவில்லை, முஸ்லீம் ஆகிவிட்டார்கள் என்கிறான். அப்ப எத்தனை பேர் ஈமானை சுமந்திருக்கிறோம்? அதுக்குரிய அடையாளம் என்ன? நாம் நம்மளை மூமின் என்கிறோமே, இதுக்கு இஸ்லாம் என்ன சரி சொல்லி தருவதா? உரசி எனக்கு சோம் இல்லைன்னா தெர்மோமீட்டரை வச்சு பார்த்துடலாம்.
காய்ச்சல் அடிக்குது தான், உண்மையாகவே ஒரு காய்ச்சல் தான் கண்டுபிடிக்கலாம். ஈமான் என்ன தெர்மோமீட்டரை வச்சா பார்க்கறது? அதாவது ஈமான் எப்படி ஸ்கேன் பண்ணிட்டு ஈமான் இருக்குதுப்பா, ஹார்ட்டெல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டோம், உள்ளுக்குள்ள ஈமான் இருக்குன்னு சொல்லலாமா? ஈமானை எப்படி செய்யலாம் என்றால், ஈமானை இறைவன் அதை வெளியே காட்டுவான். அதான் ஒரு அற்புதம். நமக்கு ஈமான் இருக்குதா இல்லையா என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா வெளிப்படுத்துவானா. இதை நம்ம புரிஞ்சுட்டோம்னா, இந்த உலகத்தில் ஈமான் செய்கிற மாற்றம் என்னன்னு புரிஞ்சோம்னா, நம்ம தொடர்ந்து மறக்காம ஒன்றை கேட்போம், இறைவா இந்த ஈமானோடு மரணிக்கிற பாக்கியத்தை தந்துரு, எங்கள் கல்விலேருந்து ஒரு நொடியும் இந்த ஈமானை விட்டு விளக்கிறாது எங்களை, எங்களுக்கு ஈமானை நசீபாக்கிரு, இந்த ஈமானுக்கு இஸ்திகாமத்து தந்துருன்னு கேட்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது இந்த ஈமானுக்குள்ள விஷயத்தில் எங்கள் கல்புக்கு ஈமான் இருக்குமா, அது கல்புல நுழையணுமா, அது நாமெல்லாம் நினச்சி போய் கடையில் வாங்கி நுழைக்கலாதான், இறைவன் அதை நுழைக்கணுமா, அவ்வளவு பெருமதியானது ஒன்றதாக இந்த உலகத்தில் எல்லாம் ஈமானை வச்சிருக்கணும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஈமானை போதிக்கிறாங்க. ஈமானை நாம் எல்லாம் பேசுகிறோம், நம்ம எல்லாம் கேட்குறோம், நாங்கள்லாம் எங்களுக்கு மூமின் என்றோம். நிஜமா ஈமான் ஆகிட்டோம்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அஹஸிபன்னாஸ் யுத்ரகு யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். மனிதர்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்களா நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம்னு சொன்ன உடனே நம்ம எல்லாம் விட்டுருவோம். ஈமான் கொண்டுட்டீங்களா, நீங்கள் ஈமான் கொண்டுட்டீங்களா, சரி நீங்கள் போங்கப்பா, நீங்கள் ஈமான் கொண்டீங்களா, நீங்கள் போங்க. அஹஸிபன்னாஸ், மனிதர்கள் நினைக்கிறார்களா, யுத்ரகு யகூலு ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்ன உடனே நாங்கள் விட்டுருவோம். வஹும் லா யுஃப்தனூன், வரிசையா ஒத்தரான்னு இல்லைங்க. ஈமான் கொண்டுட்டீங்களா, உன் பிள்ளையத்தா இப்போ ஈமானா, உனக்கு தீராத ஒரு நோயை தரேன் இப்போ ஈமானா, உன் பிள்ளையெல்லாம் கொண்டு போய் கபரில் அடுக்கு இப்போ ஈமானா, உன் சொத்தை பறிப்பான்ல இப்போ ஈமானா, உன் மானம் பறக்கும் இப்போ ஈமானா, ஒவ்வொன்றாக பறிப்போம், அப்ப ஈமான் இருக்குதான்னு பார்ப்போன்றான்ல. ஈமான் என்பது நிஜமா இருக்குதுண்டா, அதுக்கு அர்த்தம் என்னண்டா, நம்ம பறி கொடுக்க தயாராகணும், ஒவ்வொன்றாக பறிப்போகும் என்ற நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கணும். பறிப்போகிற நேரம் நாம் உறுதியாக நின்றா அதான் ஈமான். அப்படி இல்லைன்னா நாம் நமக்கு சொல்ல வேண்டியது ஈமான், எங்களால் கௌரவத்தை விட்டு கொடுக்க முடியல, இதுதான் மார்க்கம் என்று தெரிஞ்ச பிறகும் இன்றைக்கு மார்க்க அம்பலமாச்சு. ஒரு காலம் இருந்துச்சு, ஊரில் உள்ள ஆலிம் சாட்டை போய் மார்க்கத்தை கேட்கணும், பக்கத்தில் உள்ள மௌலிகிட்ட போய் கேட்கணும். இன்றைக்கு யாருமே இன்றைக்குள்ள 2K கிட்ஸ்ன்னுவோமே, 2000 ஆண்டுக்கு போகிற வந்தவங்கலாம் ஃபோனில் உள்ள ஆட்கள், அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இன்றைக்கு உள்ள மௌலவிட்டு கேட்கவே மாட்டாங்க, இன்டர்நேஷ்னலி ரெக்கக்னைஸ் ஃபத்வா எடுப்பாங்க. வெளியில் என்ன பண்ணுறாங்க, அதனால் இந்த கத்தம் ஃபாத்தியெல்லாம் அவுட்டேட்டாக போச்சு, இந்த கபர் வணங்குறதெல்லாம் காலியாக போச்சு. அப்படி இருந்தும் நான் யாருடைய கல்வையும் பரிசீலித்து பார்க்கவில்லை. அல்லாஹ் எனக்கும் அவர்களுக்கு ஈமானை நசீபாக்க வேண்டும், எங்களுக்கு ஈமானை அல்லாஹ் தர வேண்டும். அப்படி இருந்தும் எவ்வளவு தைரியம் இருந்தால் நாங்கள் ஈமான்தாரில் என்று சொல்லிட்டு கபரை போய் வணங்குவாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தால் இந்த இது இல்லைப்பா மௌலூது இல்லைன்னு தெரிஞ்சும் அதைத்தான் நம்ம ஓதுவோம் என்று சொல்லுவாங்க. எங்கள் மூதாதையர்கள் யாராவது குர்ஆனை பேசினா ஊர் விட்டு விரட்டுவோம், ஹதீஸை பேசினா விரட்டுவோம், மானபங்கப்படுத்துவோம், எது சரி பண்ணுவோம்னு சொல்லுவாங்கடா. அந்த சகோதரர்கள் திரும்ப ஒரு முறை யோசிச்சு பார்க்கணும், கல்புக்குள் ஈமானா, அல்லது ஆராபிகள் வந்து சொன்னார்களே ஆமன்னாண்டு, அல்லாஹ் சொன்னானே குல்லம் தூமினு, இல்லப்பா நீ ஈமான் கொள்ளலண்டு, அந்த கேட்டகரியா அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க. அதுக்காக நாங்கள்லாம் மூமின் என்று மாறு தட்டல, ரப்பே அந்த ஈமானை எங்களுக்கு தாண்டி கெஞ்சிரும், எங்கள்கிட்ட இருந்து அதை எடுத்துடாத என்று கெஞ்சிரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் என்ன ஈமான் என்றா என்ன? நிஜமாக அந்த ஈமான் எப்போ நுழையும்? ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒரு ஆள் கேட்கிறாரு, யார் ரசூலல்லாஹ் எனக்கு ஒரு உபதேசம் பண்ணுங்க, நான் யார்கிட்ட இதுக்கு பிறகு உபதேசம் கேட்கக்கூடாது. அதை எப்படி கண்டிஷன் போடுறாரு பாருங்க, எனக்கு ஒரு பயான் பண்ணணும், நீங்க இதுக்கு பிறகு யார்கிட்டையும் நான் பயான் கேட்க தேவையில்லை, அப்படி ஒரு பயான் எனக்கு பண்ணணும். ஏன்னா அவருக்கு என்ன தேவைன்னா ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு அறிவுரை எடுக்கணும். அந்த மாதிரி அறிவுரை உலகத்தில் யாருமே சொல்லியிருக்க கூடாது. நம்ம எத்தனை இரவு யோசிப்போம், எத்தனை நோட்டு எடுக்கணும், அவருக்கு அறிவுரை சொல்லணும். அவர் கேட்குற கிரைட்டீரியா அப்படி, கண்டிஷன் அப்படி போடுறாரு. பெருமான சொன்னாங்க, குல் ஆமன்து பில்லா சொல்லுங்கப்பா அப்படின்றாரு. சொல்லிட்டேன், யார் சொல்ல ஆமன்து பில்லா சொல்லியாச்சா, சும்மஸ்தக்கி, இப்போ அதில் உறுதியாக இருந்துப்பார், அதான் உபதேசம்ட்டாங்க. ஆமன்து பில்லா சொன்னவர்கள் அதில் உறுதியாக இருக்கிறது என்பது அவ்வளோ லேசி இல்லை, விலை பேசப்படுவார்கள், ஈமான் ஆட்டங்காணும், அல்லாஹ் இல்லையான்னு நினைக்கிற மாதிரி தோணும், வாழ்க்கையில் சில விஷயங்கள் வரப்போக்கில் ஈமான் பறந்து போகும். குல் ஆமன்து பில்லா சொல்லிட்டீங்களா,
இப்போ உறுதியாக இருங்கன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். ஆமன்து பில்லாஹ் சொன்ன அதிகமானவர்களுக்கு உறுதியாக இருக்கவே இயலாது. அல்லாஹ் ஈமானை கொடுத்துட்டு அந்த சோதனைகளை கொடுக்க போகல காணமா போயிடுவாங்க. அதனால் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க இந்த இந்த ஃபிக்கு இந்த அறிவு எங்களுக்கு வரணும். ஆமன்து பில்லாஹ் சொன்னவர்கள் அல்லாஹ் சும்மா விடவே மாட்டான். அவர்களுக்குள்ளே ஆட்டி பிடிச்ச ஒரு ஆட்டிட்டு தான் விடுவான். அவர்கள் ஆட்டி வைக்கப்பட்டார்கள். அல்ல அவங்களோட கோவமா? அல்ல அவங்களோட கோவமா? சொர்க்கத்துக்கு லேச போலான்னு நினைக்கிறீங்களா? وَلَمَّا يَأْتِكُمْ مَثَلُ الَّذِينَ خَلَوْا مِنْ قَبْلِكُمْ مَسَّتْهُمُ الْبَأْسَاءُ وَالضَّرَّاءُ وَزُلْزِلُوا. அல்லாஹ் சொல்றான், லேச சொர்க்கம் போலாமா? உங்களுக்கு முன்னாடி வந்தவர்கள் அவர்கள் படாத பாடெல்லாம் பட்டாங்களே, அதெல்லாம் படாமல் நீங்கள் ஜென்னாக்கு சும்மா ஃபோனில் இருந்து கிண்டி போட்டு உடனே ஜென்னாட டோ ஓப்பன் ஆகும். அவ்வளோ லேசி சீப்பா ஜென்னா? எக்ஸ்பென்சிவ். நீங்கள் எவ்வளோ விலை கொடுத்தாலும் ஜென்னா வாங்கலாது. ஸோ எக்ஸ்பென்சிவ். அதுக்கு சும்மா போவீங்களா? அவங்க கொடுத்த விலைன்னு தெரியுமா? ஜுல்ஜிலு பிடிச்சி ஆட்டினோம். நீங்கள் ஒழுங்காக படித்து வாழ்க்கையில் 4 பிரச்சனை வர நேரம் உங்களுக்கு தோணும், நபிமார்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க. இந்த பிரச்சனையே தாக்கு பிடிக்குது இல்லை, கல்வி இன்னும் பதறுது, நரம்பு வெடிச்சிருமோன்னு தோணுது. நபிமார்கள் எப்படிப்பா இருந்தாங்க? இதுதான் ஈமான். பெருமானார் தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொன்றாக அடக்கம் செய்கிறாங்க. ஒரு வாப்பாக்கு 7 பிள்ளை, 6 பிள்ளைய கபூரில் அடக்கினா அந்த வாப்பட்ட போய் கேளுங்க, இந்த வருஷம் ஒரு புள்ள, அடுத்த வருஷம் ஒரு புள்ள. அவர் கல்வி வெறுமையாகிடும். கபூரில் போய் அடக்கிட்டு புள்ள முகத்தில் மண்ணை தூவி வந்து அவருக்கு வாழவே தோணாது. 1வது புள்ள முடிஞ்சு, 2வது புள்ளைய அடக்கிட்டாரு, 3வது புள்ளைய அடக்கிட்டாரு. பெருமானார் முகத்தில் அந்த மனமகிழ்ச்சி அப்படியே இருந்துச்சு, அந்த ஜீனத்தை அப்படியே இருந்துச்சு. அவர் கடுக்கடுப்பா இருக்கவே இல்லை, சிரிச்சுட்டு இருந்த. அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்குறான், ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹி லின்தலஹு வலவ் குன்த ஃபத்தன் கலீலல் கல்ப் லம் ஃபல்லு மின் ஹவ்லிக். நபி, அல்லாஹ்வுடைய அருளால் நீங்க ரொம்ப மென்மையாக நடக்கிறீங்க. வலவ் குன்த ஃபத்தன் கலீலல் கல்ப் வலவ் குன்த ஃபத்தன் கலீலல் கல்ப். நபி, நீங்க கொஞ்சம் கடுமையான அதாவது மனசுடையவரா இருந்தா, கல்புடையவரா இருந்தா, லம் ஃபத்து மின் ஹவ்லிக், உங்களை விட்டு ஓடி இருப்பாங்க. குட்டி போட்டு பூனை மாதிரி உங்கள்கிட்ட வந்து யாரை சொல்லலாம் அஸ்ஸலாமு அலைக்கும்ன்றாங்களே, உங்களோட அன்பை அவங்க ஏங்கி தவிக்கிறாங்களே, நீங்கள் அவ்வளோ மென்மையாக நடக்கிறீங்க. பெருமானார் இத்தனையும் இழந்து அவர் இப்படி நிற்க முடியுமெண்டா, அதுதான் ஈமான். எங்களுக்குள் ஈமான் இருக்கிற அத்தனையும் பறி கொடுக்க ரெடியாக இருக்கிறோம். பறி கொடுக்குற நேரம் அல்லான்னு சொல்லணும். அதுதான் கல்வுக்குள் ஈமான் நுழைஞ்சது. ஈமான் நுழைஞ்ச பிறகு அந்த ஈமான் அல்லாஹ் உறுதியாக்கும். இந்த பில்டிங் கட்டுறாங்க, பள்ளியை கட்டுறாங்க, ஃபவுண்டேஷன் போட்டாங்க. இன்னும் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் 2ஆம் மாடி கட்டணும். அது இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் 3ஆம் மாடி. கல்புக்குள் நுழைஞ்ச ஈமான் இடத்த பிடிக்குமா? கல்புக்குள் இன்னும் வேற உண்டுமா? இப்படி வேறு போய் இப்படி டீப்பாக பிடிக்குமா? இன்றைக்கு வர பிரச்சனையோட நாளைக்கு கூட பிரச்சனை வருமா? அதை விட கூட பிரச்சனை வரும். ஒரே ஒரு சமூகம் பள்ளிவாசலில் உட்கார்ந்து எங்களுக்கு பிரச்சனை வரும்னு பேசுகிற ஒரே சமூகம் நாங்கள் மட்டும்தான். மத ஆலயங்களுக்கு போனால் பிரச்சனை முடியும்னு நினைப்பாங்க. ஒரே ஒரு சமுதாயம் பள்ளிவாசலுக்குள் நுழைந்து விட்டு நம்ம சஜிதாவில் தலையை கொண்டு போய் வச்சோம்னா பிரச்சனை டபுளாக போகுதுன்னு நம்புகிற ஒரே கூட்டம் நாங்கள். ஒரே கூட்டம். எங்களுக்கு பிரச்சனை பெருசாக போகுது, பூதாகரமாக போகுது, இன்றைக்கு வந்ததை விட நாளைக்கு கொஞ்சம் பெருசாக தான் பிரச்சனை வரப்போகுதுன்னு நம்புகிறோம். ஏண்டா, அதுதான் ஈமான் ஸ்டைல். அது உள்ளுக்குள்ளே நுழைஞ்ச பிறகு இஸ்திகாமத், அது உறுதியை தேடும். உறுதியாகிற நேரம் அடுத்த பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை தாக்கு பிடிக்கிற நேரம் ஈமான் உறுதியாகும். அதுக்கு அடுத்த பிரச்சனை வரும். வீட்டில் நல்ல அமர்கலமாக இருக்கிற நேரம் ஒரு ஆள் மௌத்தா போயிடுவார், அடுத்த ஈமான் ஆட்டம் காணும், திரும்ப உறுதியை கிடைக்கும். இப்படி ஈமான் உறுதியாக்கப்படணும். ஸோ உண்மையான ஈமான் உள்ள போனால் மனிதண்ட என்னெல்லாம் மாற்றம் நடக்குது என்பதை இந்த நேரத்தில் சுருக்கமாக உங்கள் மத்தியில் புரிய வச்சு அந்த ஈமான் எனக்கும் உங்களுக்கும் வேணும் என்று கேட்குறேன்.